குட் நைட் சமீர். பாய். நான் மேலே வரவா? என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கால, நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. ஒரு ஹக். பாய். 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 யா. प्रेरणा 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 பிரேனா, உனக்கு என்னாச்சு? கேக்குறேன்ல, உனக்கு என்ன ஆச்சு? சொல்லு பிரேனா, என்னாச்சு? கேக்குறேன்ல, என்னாச்சு பிரேனா? என்னமா இருக்கு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அங்க ஒண்ணு இல்ல, சொல்றத கேளு பிரேனா. நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்துற. அங்க ஒண்ணு இல்ல சொல்றல. சமீர் கூட சேர்ந்து பியர் குடிச்சிட்டு வந்தியா என்ன? என்னாச்சு உனக்கு? பிரேனா, ஒண்ணு இல்ல, நீ என் கூட வா. எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்ல, இது கதை இல்ல, இது ஒரு ஃபேக்ட். நடந்த உண்மை என் ஃப்ரெண்டுக்கு நேரடியாக நடந்துச்சு. இது பிரேரணா அப்புறம் சமீருக்கு நடந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் முதல் தடவை சமீரை காலேஜில் மீட் பண்ணேன். சமீர் என்னுடைய சீனியர். நான் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது அவன் ஃபைனல் இயரில் இருந்தான். ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நாங்களாம் ஒரு நல்ல குரூப். பிரேரணாவும் அதே குரூப் தான். அவள் வந்து சமீருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். நாங்கள் எல்லோரும் ஒன்றா கேலி கிண்டல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்போம். ஆனால் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் சமீர் பிரேரணாவுடைய லைஃப் இப்படி மாறிடும்னு நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் அவங்கள ரெண்டு பேரும் பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்க மீட்டே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. சமீர், 3 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். நீ மட்டும் ப்ரப்போஸ் பண்ணன்னு வை, இந்த அப்பாவி பொண்ணோட கதை என்ன ஆகுது சமீர்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. வேற ஏதாவது கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குமோ என்னமோ, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். என்னையா என்ன கொல்லாம விட மாட்டீங்க போல இருக்கு. சரி வாங்க, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்க. லெட்ஸ் கோ. வா. நீ வேணும்னு தானே அப்படி சொன்ன. காஃபி குடிக்கிறியா? வாவ், காஃபி. ஐ டோன்ட் மைண்ட். ஆனா ஏக்தா டிஸ்டர்ப் ஆயிடுவாளே. அவ வீட்ல இல்ல, டிஸ்டர்ப் ஆக மாட்டா. ரியலி? அப்ப சரி. கம் லெட்ஸ் கோ. காஃபி இஸ் ரெடி. அது சரி சமீர், நீ என்ன யோசிச்சிருக்க? எதை பத்தி? யுஎஸ் பத்தி தான். தெரியல பிரியனா. அப்பா யூஎஸ்க்கு போயிட்டு தான் சொன்னாரானா ஃபர்தர் ஸ்டடீஸ் இந்தியாவில் கூட பண்ணலாம்ல. ரைட். எனக்கும் யுஎஸ் பிடிக்கவே இல்ல, எனக்கு இந்தியால தான் இருக்கணும். ரியலி? எஸ்.
அப்பனா சரி, ரெண்டு பேரும் இந்தியால இருந்துடலாம். Is that a proposal? You and me. I'm asking you something. Is that a proposal? Maybe. Samir, Hey, You- ஒரு நிமிஷம் இரு. டோன்ட் வரி, தெரியாம பட்டுட்டு இருக்கோம். எனிவேஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? சரி. வீட்டுக்கு போன உடனே கண்டிப்பா கால் பண்ணு. ஐயோ, எனக்கு எதுவும் ஆகாது. Oh, I see, brave boy. மறந்துட்டியா? Love you. Bye, Samir. Love you. Bye-bye. Bye. Bye. யாரது? சமீர், சமீர் நீயா? என்னாச்சு இந்த லாக்குக்கு? ஏன் திறக்க மாட்டேங்குது? இப்போ உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க? நீ ஏதாவது பேய பாத்தியா என்ன? Are you okay? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து ராத்திரி இவளோட முகத்தை பார்த்து இருக்கணுமே, பேய் எறிஞ்ச மாதிரியே இருந்தா. ப்ளீஸ் எக்தா, பில்டப்லாம் பண்ணாதயா. கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். பை தி வே, இன்னைக்கு ராத்திரி என்னோட ரிலேட்டிவ் வீட்ல டின்னருக்கு கூப்பிட்டிருக்காங்க. வேணும்னா உனக்காக நான் அதை கேன்சல் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ். பிரேனா, மறுபடியும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உடனே வந்துடுறேன். பேயின்னு சொன்னா பேயின்னு ஒன்று கிடையாது. ஆனா என்னுடைய எண்ணம் தப்பு. ஐ வாஸ் ராங். प्रेरणा 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 ना उन्हें विड़ पोर्दल
பொண்ணுங்களுக்கெல்லாம் இதே ப்ராப்ளம் தான். ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? ஒன்றும் ஆகலை. ஏதாவது எலக்ட்ரிக் ஃபால்ட்டாக இருக்கும், இல்லைன்னா வோல்டேஜ் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். வோல்டேஜ் அதிகமானதுனால தான் லைட் வெடிச்சிருக்கும். உங்க கிண்டலை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது சீரியஸான விஷயம். சமீர், நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புறியா என்ன? பிரியனா, ஒருவேளை உனக்கு பசிக்கலன்னா எதுவும் சாப்பிட வேணாம், விட்டுரு சரியா? ஆனா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ம், நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம், ராத்திரி ஃபுல்லா. ஓகே, சரி தூங்கு, ரெஸ்ட் எடு, பயப்படாம தூங்கு. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. நான் எப்பவுமே இந்த பேய் பிசாசுங்கிற விஷயங்களெல்லாம் நம்புறதே கிடையாது. ஆனா அந்த லைட் திடீர்னு வெடிச்சது, அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இட்ஸ் ஆல் நார்மல். பட் அந்த வீட்டில் இருந்த டிவி ஆன்ல இருந்துச்சு, ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அந்த பில்டிங்ல இருந்த மற்ற வீடுகளில் லைட் கூட ஆஃப் ஆகல. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் ஒன்லி சம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். கண்டிப்பா அது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இல்லை. பிரேரணா 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 பிரேரணா. பிரேரணா 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 பிரேரணா. என்ன பண்ற பிரேனா? என்ன பண்ற? கேளு. அன்னைக்கு நிஜமா நடந்தது எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் ரொம்பவே பயந்துட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. அன்பிலீவபிள். பிரேனா, இப்ப எப்படி இருக்கு? எனக்கு எப்படி அடிபட்டது? பிரேனா, உனக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல, என்னாச்சு? சமீர், நான் உன் கூட தானே இருந்தேன். ஆமா, நான் அப்படியே தூங்கிட்டேன். பிரேனா எந்திரிக்காத, ரெஸ்ட் எடு ப்ளீஸ். சமீர், இங்க என்ன நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுது?
சமீர் நான் போய் பார்க்கறேன். சமீர் ரோஷினி, இது சரியில்லையே. இக்பால், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நான் என்னோட போர்டிங் ஸ்கூல் கதையை சொன்ன ஞாபகம் இருக்கா? சமீர் ஏற்கனவே அந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த போர்டிங் ஸ்கூல்ல முதல் நாள் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவன் இந்த கதையை என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தான். முதல்ல அவன் சொன்ன இந்த கதையை நான் நம்பவே இல்லை. அவன் என்கிட்ட கதை அடிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதும் ஐ ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு பிலீவ் ஹிம். இல்ல இல்ல, என்னால இது முடியாது. ஏன் முடியாது? முதல்ல ஓடு. லைப்ரரி கிட்ட போற வரைக்கும் நிக்க கூடாது. அங்க போயிட்டு நீ மேல போகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜன்னல் கிட்ட போய் அங்க இருந்து கையாட்டி எங்களுக்கு காட்டணும். அதை பார்த்த உடனே தான் நீ உன் டாஸ்க முடிச்சிட்ட நாங்க நம்புவோம். புரிஞ்சுதா? உன்னால இதை செய்ய முடியலனா உன்னை வருஷம் பூரா நாங்க ராகிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ. ராத்திரி எல்லாம் பயந்துகிட்டே தூங்க போறியா இல்ல வருஷம் ஃபுல்லா ராகிங்ல சாக போறியா? எனக்கு என்னமோ அவன் போவான்னு தோணல. முஞ்ச பாரு, இப்படி பயந்துருக்கானே. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ப்ளீஸ் வேற ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அதை நான் கண்டிப்பா செய்யறேன். ஏன் இப்படி பயப்படுற? ஹாஸ்டல்ல இருக்க பேயை பார்த்து பயப்படுறியா? போ.
ஏய் இரு. ஹாய், என் பேரு ரோஷினி. உன்னோட பேர் என்ன? என் பேரா? பயப்படாத, நான் யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். என் பேரு சமீர். நியூ பாயா? நேத்து தான் நான் வந்தேன். அதனால தான் உனக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறேன். நான் பிடி டீச்சரோட பொண்ணு ரோஷினி. அப்போ அந்த ஆளு? அவரா? அவர் எங்களோட கேர் டேக்கர். அவரு ராத்திரியெல்லாம் இங்கே தான் சுத்திட்டு இருப்பாரு. யாராவது அவுட் ஆஃப் த பெட்னா போதும், நேரா அதை எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாரு. ஏன்னா அவர் இந்த இடத்தோட வார்டன் ஆச்சே. நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ வரலன்னா என்னால தப்பிச்சிருக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே சீக்ரெட்டா இருக்கணும். ஏன்னா என்னோட டேடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் இங்க இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் கதை அவ்வளவுதான். ஸோ ப்ளீஸ் நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி, நான் யார்கிட்டயும் நிச்சயம் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போகலாமா? நான் கேட் நம்பர் 2 வழியா வெளியில போயிடுறேன், நீ மெயின் கேட் வழியா வெளியே போயிடு. சரி. ஓகே, பாய். பாய். ராத்திரி வேலையில லைப்ரரிக்கு எதுக்கு போனேன்? கண்டிப்பா படிக்க போயிருக்க மாட்டேன். அங்க என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லு. சார், எனக்கு அங்கே பேச்சு குரலும் கேட்டது. இவன் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தான். அங்க வேற யாரோ இருந்திருக்காங்க. சமீர், இதெல்லாம் உண்மையா? அங்க வேற யாரும் கூட இருந்தது? இங்க அங்கன்னு என்ன பார்த்துட்டு இருக்க சொல்லு. இல்ல சார், யாரும் இல்ல சார். நைட்டு ஃபுல்லா நீ லைப்ரரியில சுத்திக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை வேற காப்பாத்துற. யூ டோன்ட் ஹேவ் எனி ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் டீச்சர்ஸ். உன் கூட அங்க யார் இருந்தது சொல்லு. சரி, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம். அதனால நான் உன்னை விடுறேன். Now go to your room. Go. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்டன்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.
ஹாய். தேங்க்யூ. அண்ட் நல்லவேளை அன்னைக்கு ராத்திரி நீ என்னை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. ஏன் நிக்கிற? உட்காரு. அது சரி, அந்த பசங்க இன்னுமா உன்னை ராகிங் பண்றாங்க? ஆமா, ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அவங்க சொன்ன டாஸ்க்கை நான் முடிக்கலையே, அதான். நீ அவங்கள பார்த்து பயப்படாத. அவங்க சொல்றது எதுவும் கேட்காத. அவங்களால உன்னை ஒண்ணு பண்ண முடியாது. என்னால வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு இங்க வேற எந்த ஃப்ரெண்டும் இல்ல. எனக்கும் தான் இல்ல. அதனால்தான் ஒருவேளை நம்ம ஒன்னா இருக்கோம் போல இருக்கு. டீல்? டீல். இனிமே ஒன்ன யாரு தொந்தரவு பண்றாங்கன்னு பாக்குறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், உன் அப்பா கிட்ட தான் சொல்லி வச்சிடாத. நான் ஏன் சொல்ல போறேன்? நீ சொல்லாம இருந்தா சரி. நான் யார்கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்? இன்னும் இங்க யாரையுமே எனக்கு சரியா தெரியாது. அதோட என்ன வீரா சமீர், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்டயும் இல்லையே. என்கிட்ட போய் சொல்லாத. இங்க தனியா உட்காந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இந்த செடி கிட்டயா, இந்த பெஞ்ச் கிட்டயா, இல்ல இந்த மரத்துக்கிட்டயா? பாத்தியா, இந்த லோனர்ஸ் எல்லாம் இப்படிதான் செய்வாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் சொன்ன டாஸ்க செய்யல. இன்னைக்கு ராத்திரி உன்னை செம்மையா ஆக்ட் பண்ண போறோம். ஜாலியா இருக்க போகுது. ரோஷினி, அன்னைக்கு நைட்டு சமீரை ரொம்பவே ராகிங் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அங்கே ஒரு சீனியர் இருந்தான். அவன் பேர் என்ன? அவன் பேர் ரோஹித். ரோஹித்ங்கிற சீனியர் தான் அவனை பலார்னு அரைஞ்சான். எஸ், ஐ கேன் இமேஜின். நானும் ஒரு போர்டிங் ஸ்கூலில் படித்ததுனால சமீரோடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நியூ பாய், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாரையுமே தெரியாது. கண்டிப்பாக அமைதியாக போய் தூங்கியிருப்பான். அன்னைக்கு ராத்திரி அவன் டாய்லெட்டுக்கு போகிறதுக்காக எழுந்திருச்சப்போ எங்க போற? வாஷ்ரூம். வாஷ்ரூமுக்கு மட்டும் போ. அன்னைக்கு ராத்திரி போன மாதிரி போயிடாத. ஓகே? யாரது? யாருன்னு கேக்குறல்ல? யாரது? யாரு? யாரது? யாரங்க? யாரு உள்ள? ரோஹித், ரோஹித் என்னாச்சு உனக்கு? ரோஹித் என்னாச்சு? ரோஹித் சொல்லு. ரோஹித் என்னாச்சு உனக்கு? ரோஹித். சமீர்,
உன்னை தவிர பாத்ரூம்ல வேற யாருமே இல்லையே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. நீ ரோஹிதா அடிச்சிருக்க. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ரோஹித் அடிக்கல. ப்ளீஸ் சார், நான் சொல்றதை நம்புங்க. தப்பையும் செஞ்சுட்டு பொய்யா பேசுற. ஒருவேளை ரோஹித்க்கு சீரியஸ் இன்ஜுரி ஆயிருந்ததுன்னா பரவாயில்ல, காட் ஹெல்ப் யூ. அவன் குணமாகிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அவன் என்ன சொல்றாங்கிறதையும் நான் கேட்கணும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்றேன். ஆனா சார், கெட் அவுட் ப்ளீஸ் சார். ஐ சே கெட் அவுட். வா வா. அன்னைக்கு ராத்திரி சமீர் முதல்ல என்கிட்ட இதை சொல்லும்போது நான் சுத்தமா நம்பவே இல்லை. ஏன்னா சமீரால இவ்வளவு மோசமா யாரையும் அடிக்கவே முடியாது. அந்த சீனியர் அவ்வளவு வீக்கான ஆளா இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா ஸ்கூல் ஆளுங்களுக்கு இதை பத்தி தெரியல. எனக்கு சமீரை பத்தி தெரியும். ஆக்சுவலா சமீர் எந்த மாதிரி ஆள்னா அவன் சண்டையை போட மாட்டான். நானே ரோட்ல என்னைக்காவது ஒரு நாள் சமீர் கூட யாராவது வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தனா கண்டிப்பா அது அந்த ஆளோடைய பிரச்சனையா தான் இருக்கும். கண்டிப்பா இவன் சண்டை போட மாட்டான். நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது பாய்ஸோட வாஷ்ரூம் ஆச்சே. எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நான் வருவேன். ரோஹித்துக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அவனை அடிச்சதே நான் தான். நீ அடிச்ச? ஏன்? ஏன்னா அவன் ஒன்ன அடிச்சான்ல, அதுக்காக தான். ஆனா எப்படி அடிச்ச? நானும் அப்ப இங்க தானே இருந்தேன். நீ என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே. அந்த சம்பவம் சமீரை ஆக்சுவலி உலுக்கி எடுத்துருச்சு. அடுத்த நாளே அவன் அந்த ரோஷினி எந்த கிளாஸ்ல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க விரும்பினான். நீ என்ன பாக்குற சமீர்? நீ தானே நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன. அப்படின்னா என்ன ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எதுவும் ஆகாது இல்ல? நான் உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆமா, நான் இறந்து போயிட்டேன். அதனால என்ன இப்போ? நாம எப்பவும் போல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? சொல்லு சமீர், திரும்ப வா. நீ ஏன் என்னை பார்த்து ஓடுற சமீர்? நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? ஒருவேளை தேவைப்பட்டா என்னால உன்னை கொல்ல கூட முடியும். ஏன்னா அப்பதான் எப்பவும் நம்மளால ஒன்னா இருக்க முடியும். பயப்படாத. சாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வலியே தெரியாத அளவுக்கு என்னால உன்னை சீக்கிரம் கொல்ல முடியும். சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் நீ என் கூடவே என் உலகத்திலேயே இருப்ப. நில்லு சமீர், நில்லு. உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? சார் என்ன காப்பாத்துங்க சார். ரோஷினியோட ஆவி என்ன துரத்திக்கிட்டே இருக்கு சார். ப்ளீஸ் சார். ரோஹித் அட்டாக் பண்ணதோ அதே ஆவிதான் சார். போதும் நிறுத்து சார். இந்த பையன் கதை சொல்றான் சார்.
அதுவும் இவன் இறந்து போன என் பொண்ணை பத்தி சொல்றான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவளை கலங்கப்படுத்த முயற்சி பண்றான். சார், நீங்க இவனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். உண்மைதான், இந்த பையன் ரொம்ப எல்லையை மீறி போயிட்டான். நான் 15 நாளைக்கு உன்னை டிடென்ஷன்ல வைக்கிறேன். உன்னோட பேரண்ட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்றேன். சார் என்ன புரிஞ்சுக்கங்க சார், அவ என்ன கொன்னுடுவா. தயவு செஞ்சு சார், ப்ளீஸ் சார். மாத்தூர், இவனை கூட்டிட்டு போ சார், ப்ளீஸ் சார். இவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு. சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் நான் உண்மையா தான் சார் சொல்றேன். சார் அவ என்ன கொன்னுடுவா சார், ப்ளீஸ் சார். ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். என்னால அவன் நிலைமையை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இமேஜின் டிடென்ஷன் ரூம், சமீர் அங்க தனியா இருக்கான். யோசிச்சு பாருங்க, எந்த நேரத்துல அந்த ரூம்ல இருந்து எந்த மூலையில இருந்து அந்த ஆத்மா வரும்னு சமீர் யோசிச்சிட்டே இருந்தான். ஸ்கேரிங். ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்னை வழியே தெரியாம சீக்கிரம் கொண்டுடுவேன். என்னை பார்த்து பயப்படாத சாமி. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விட்டுரு, ப்ளீஸ். நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னை விட்டு விலகி போகாத சாமி. வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுடு. வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுடு, ப்ளீஸ். ஏய், என்ன பண்ற? ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார், இல்லனா அவ என்ன கொன்னுடுவா சார், ப்ளீஸ் சார். யார் கொன்னுடுவா? யார் கொன்னுடுவா? அங்க யாருமே இல்லையே. என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? வா, இங்க இருந்து வந்துரு, சீக்கிரம் வா. என் கூட வா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். வா வா சமீர், வா வா. சமீர் எழுந்திரு. சமீர், சமீர் எந்திரி. சமீர் எந்திரி. சமீர் எந்திரி. வா.
சமீர் எந்திரி. சமீர் என்கிட்ட வந்துடு. நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும். சமீர் வேணாம். சமீர் சமீர் வா. சமீர் சமீர் வா. எழுந்திரு சீக்கிரம். வா. சார் சமீர் உண்மையை தான் சொல்றான். என்னையும் உண்மையை சொல்றான். அப்படி இவன் என்ன சொன்னான்? அதான் சார், அந்த ரோஷினி இப்பவும் இங்கதான் இருக்கா. அவளை அவளை மாத்தூர் சாரும் இப்பதான் பார்த்தாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன கிண்டலா இருக்கா? என் பொண்ணு இறந்துட்டா. அவ இப்ப இந்த உலகத்திலே இல்ல. நீ ஏன் இப்படி பண்ற? சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். நான் உண்மையா தான் சொல்றேன். அவ முதல்ல ரோஹித்தை தான் அட்டாக் பண்ணா. இப்ப அவ என்ன கொலை பண்ண நினைக்கிறா. முதல்ல அவ என்ன காப்பாத்துனா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு லைப்ரரியில என் கூட யார் இருந்தான்னு கேட்டீங்களே, என் கூட இருந்தது ரோஷினி தான் சார். அதுக்கப்புறம் நாங்க பிளே கிரவுண்ட்ல கூட சந்திச்சோம். அவ என்கிட்ட அவளை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னா சார். நாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட மாறிட்டோம் சார். அப்படியா? அப்படின்னா ரோஷினியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல? அவ நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிருக்கால. அவ சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லு. சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? ஆமா சார், அவ என்கிட்ட நிறைய சொன்னா. அவ பாஸ்கெட் பால் ஆடுறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னு சொன்னா. ஆனா அவ மம்மிக்கு அது பிடிக்கவே இல்லையா. இருந்தாலும் நீங்க அவளை அலோ பண்ணீங்களா? அவங்க அம்மாக்கு தெரியாம ஒரு பாஸ்கெட் பாலையும் வாங்கி கொடுத்தீங்களா? அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் சார். அவ நீங்க வாங்கி கொடுத்த அந்த பாஸ்கெட் பாலை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாலாம். பயத்தின் உச்சகட்டம்.